நீங்கள் செய்யும் எல்லாமே தோல்வியில் முடிகிறதா? உங்கள் பணத்தையும் உழைப்பையும் கொட்டி கடைசியில் எதுவுமே நடக்கவில்லையா? வாழ்க்கை உங்கள் கையை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? தொழிலில் நஷ்டம், மலை போல மருத்துவச் செலவுகள், ஓயாத குடும்பச் சண்டைகள், ஒரு நொடி கூட நிம்மதியில்லாத வாழ்க்கை. இந்த கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து என் தலைவிதி இவ்வளவுதான், இதை மாற்றவே முடியாது என்று உங்களை நம்ப வைத்துவிட்டதா? இந்த விரக்தியின் உச்சியில் நீங்கள் நின்றால் ஒரு நிமிடம் கேளுங்கள். உங்கள் முழு தலைவிதியையும் மாற்றக்கூடிய ஒரு நம்ப முடியாத பொக்கிஷத்தை நான் உங்களுக்குத் தரப்போகிறேன். மலை போன்ற துன்பத்தை நொடியில் பனி போல உருக வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குத் தந்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி நீங்கள் கனவில் கூட நினைத்துப் பார்க்காத வெற்றிகளையும் மன அமைதியையும் தரும் அந்த அற்புத துஆவை பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தை ஒளிரச் செய்யும் இன்ஷா அல்லாஹ். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கின்றன. சிலர் பிரம்மாண்டமான கனவுகளோடு ஆரம்பித்த தொழிலில் எல்லாவற்றையும் இழந்து கடலில் மூழ்கி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார்கள். ராப்பகலாக உழைத்தது எல்லாம் அவர்கள் கண்முன்னாலேயே கரைந்து போனதை பார்த்து ஒவ்வொரு வினாடியும் நரக வேதனையில் இருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்பது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் அவர்களுக்கு உலகமே இருண்டு போயிருக்கிறது. சில வீடுகளில் வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாம் சூப்பராக இருப்பது போலத் தோன்றும். ஆனால் உள்ளே அது ஒரு போர்க்களம். கணவன் மனைவிக்குள் தீராத சண்டைகள், பிள்ளைகளால் நிம்மதியின்மை, உறவுகளுக்குள் பிரிவினை என நிம்மதி என்பதே இல்லை. சொந்த வீட்டிலேயே அந்நியரைப் போல வாழும் ஒரு கொடூரமான நிலை. நிச்சயமாக துன்பத்திற்குப் பின்னரே இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலேயே நமக்கு வாக்குறுதி தருகிறான். நமக்கு வரும் சோதனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஒரு சாம்பியனாக மாற்றுவதற்கும் நம் நம்பிக்கையை இன்னும் வலிமையாக்குவதற்கும் தான். அப்படியென்றால் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நம்மையும் இந்த முழு உலகையும் படைத்த அந்த ஒரே ஒருவனிடம்தான். பலர் கேட்பார்கள், எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது என்றால் பிறகு எதற்கு துஆ? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இஸ்லாமிய அறிஞர்கள் விதியை 2 வகையாகப் பிரிக்கிறார்கள். ஒன்று மாற்றவே முடியாதது, மற்றொன்று மாற்றக்கூடியது. அதாவது நீங்கள் மனமுருகி துஆ செய்வதால் உங்களுக்கு வரவிருந்த ஒரு தீங்கு தடுக்கப்படலாம். நீங்கள் துஆ செய்வீர்கள், அதனால் உங்கள் விதி மாறும் என்பது கூட முன்பே எழுதப்பட்ட ஒன்றுதான். எனவே துஆ கேட்பது விதிக்கு எதிரானது அல்ல, அது விதியின் ஒரு பகுதி. இப்போது அந்த சக்தி வாய்ந்த துஆவிற்கு வருவோம். அது என்ன துஆ? அதுதான் ஆஃபியாவை கேட்கும் துஆ. ஆஃபியா என்ற இந்த ஒற்றைச் சொல்லில் நாம் கேட்க நினைக்கும் அத்தனை நன்மைகளும் பேக் செய்யப்பட்டுள்ளது. இது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல. ஆஃபியா என்றால் என்ன? நோய்களிலிருந்து 100% பாதுகாப்பு. துன்பங்கள், சோதனைகள் மற்றும் எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பு. பாவங்களிலிருந்து பாதுகாப்பு. வறுமை, கடன், அவமானம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு. இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய முழுமையான பாதுகாப்பும் நிம்மதியான வாழ்க்கையும். இவ்வளவு அர்த்தங்கள் அடங்கிய ஒரு வார்த்தைதான் ஆஃபியா. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்கச் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த துஆ பார்ப்பதற்கு எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறது, ஆனால் இதன் பவர் மிக அதிகம். நீங்கள் தொழிலில் நஷ்டத்தில் இருக்கிறீர்களா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் உள்ள தடைகளை உடைத்து பரக்கத்தை தருவான். உடல்நலக் குறைவால் அவதிப்படுகிறீர்களா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் நோய்களுக்கு ஷிஃபாவையும் முழுமையான ஆரோக்கியத்தையும் வழங்குவான். குடும்பத்தில் நிம்மதியில்லையா? ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியையும் பாதுகாப்பையும் இறக்குவான். இந்த ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான பாதுகாப்பையும் நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மாஸ்டர் கீ. துஆ ஒரு ஆன்மீக ஆயுதம். ஆனால் இஸ்லாம் நம்மை முயற்சி செய்யாமல் இருக்கச் சொல்லவில்லை. முதலில் ஒட்டகத்தை கட்டு, பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை என்பதுதான் விதி. ஆகவே இந்த சக்தி வாய்ந்த துஆவை ஓதுவதோடு உங்கள் வேலைகளிலும் முழு முயற்சியை போடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் முழுமையான ஆஃபியத்தை வழங்குவானாக. ஆமீன். நாளுக்கு நாள் வியாபாரம் மந்தமாகிக் கொண்டே போகுதா?
வாடிக்கையாளர்கள் வர்றாங்க, ஆனா கணக்கு சரியில்லையா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கடையில ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுதா? இன்னிக்கு நீங்க கேட்கப் போற துஆவும் சில எளிமையான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களும் உங்க வியாபாரத்தையே தலைகீழா மாத்தும். வெறும் லாபம் மட்டும் இல்ல, மன நிம்மதியும் சேர்த்து வரும். இஸ்லாத்துல வியாபாரம் செய்யறது வெறும் தொழில் இல்லங்க. அது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. ஆனா அந்த வியாபாரத்துல பரக்கத் இருக்கணும். பரக்கத் அப்படின்னா என்ன? வெறும் ₹1 முதலீடு போட்டு ₹2 லாபம் பார்க்கிறது மட்டும் பரக்கத்தில்ல. அந்த லாபம் நம்ம குடும்பத்துல ஒரு சாந்திய கொடுக்கணும், வீட்ல அமைதி நிலவணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா வாழணும், நோய் நொடி இல்லாம, கடன்கள் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? நேர்மையா சம்பாதிக்கிற பணத்திலிருந்தும் அல்லாஹ்வோட அருளை வேண்டி நாம ஓதுற துவாக்கள்ல இருந்தும் தான். இன்னைக்கு நாம பார்க்கப் போறது இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு பொன்னான அத்தியாயம். நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா இடம்பெயர்ந்து வந்தப்போ கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா வரலாறு பாருங்க, அவங்க பின்னாடி லட்சக்கணக்கானோர் உதவி வேண்டி வந்து நிக்கிற அளவுக்கு செல்வம் கொழிச்சது. எப்படி இது சாத்தியமாச்சு? வெறும் உழைப்பு மட்டும்தானா? இல்ல. என்ன துஆ ஓதினாங்க? என்ன மாதிரியான நடைமுறை எத்திக்ஸ், அதாவது இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றினாங்க? அதையெல்லாம் தான் இப்போ நாம ரொம்ப ஆழமா பார்க்கப் போறோம். மதீனாவுக்கு வந்த புதுசுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு பெரிய சொத்துன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை எளிமையானது. அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய வணிகத்துடன் சிறிய கடை அல்லது வர்த்தகம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைச்சு, அப்துர் ரஹ்மான், உங்க சகோதரர் உம்மையா இப்னு சல்ட் கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டியவர், நீங்க தான் அவருக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, புதுசா வந்திருக்கார், கடையில பெரிய வருமானம் இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே தன் கைவசம் இருந்த சிறிய தோட்டத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு உம்மையா இப்னு சல்ட் அவர்களின் கடனை அடைத்தார். மேலும், நான் என் வியாபாரத்தில் வரும் லாபத்தில் 50% ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். இது சாதாரண வாக்குறுதி இல்லங்க. இது அல்லாஹ் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் கொடுத்த வாக்குறுதியோட பரக்கத் என்னவாச்சு தெரியுமா? அடுத்த ஹிஜ்ரி வருஷம் முடிஞ்சப்போ அவரோட கடையில 700 ஒட்டகங்கள்ல கொண்டு போகக்கூடிய அளவுக்கு செல்வம் குவிந்தது. 700 ஒட்டகங்கள்! எவ்வளவு பெரிய வளர்ச்சி! இங்க என்ன மாறியது? வெறும் உழைப்பு மட்டும்தானா? இல்ல. நேர்மை, கடன் தீர்த்தல், சதக்கா, தர்மம். இதுதான் பரக்கத் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வெறும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஒவ்வொரு நாளும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முதகப்பலன். துஆவின் பொருள், யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களும் கிடைக்கச் செய்வாயாக.